இன்றைக்கு இந்த வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அதில் விவசாயம், விவசாய தொழில், விவசாயி தொழிலாளி, இந்த இருவரும் மக்கள் தான் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பூமி. ஆக இந்த இரண்டு மக்களுக்கும் தேவையான உதவிகளை செய்த அரசு அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்தோம். 2016ஆம் ஆண்டு விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பாக விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி. ஆக 5 ஆண்டுல 2016 2021 வரை 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 2 முறை விவசாயிகளுடைய கஷ்டத்தை எண்ணி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசு. விவசாயிகளுக்கு வேண்டியது தண்ணீர். அந்த தண்ணீர் தான் விவசாயிகள் வேளாண்மை செய்ய முடியும். அப்படி அந்த விவசாயிகளுக்கு முறையாக தண்ணீரை வழங்குவதற்கு குடிமராமத்து திட்டம், இங்க இருக்கின்ற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டது அதிமுக ஆட்சி. அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். ஒரு பக்கம் ஏரி ஆழமாச்சு, ஒரு பக்கம் விவசாய நிலம் பண்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஏரி ஆழமானதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டது. கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர், அதே போல குடிப்பதற்கு தேவை நீரை அதிமுக ஆட்சியிலே உருவாக்கி கொடுத்தோம். அதே போல 24 மணி நேரம் விவசாயியுடைய பம்பு செட் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். அதே போல வறட்சி, புயல், வெள்ளம், இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கின்ற போது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பயிரிட்ட சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி, இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாம உடம்பு எப்படி இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. விவசாய தொழிலாளி கடின உழைப்பாளி. அப்படிப்பட்ட உழைக்கின்ற ஜீவன்கள் ரத்தத்தை வீர்வியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த ஏழை விவசாய தொழிலாளிக்கு அதிமுக ஆட்சியில் பசு வீடுகளை கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்திலே நிறைய திட்டங்களை கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா ஆடு கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம். எல்லாமே திமுக ஆட்சியில் நிறுத்தி விட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஏழைகளுக்கு அதிமுக ஆட்சியிலே தொடரப்பட்ட திட்டம் விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி இதெல்லாம் கொடுக்கும். அதோட இந்த பகுதி மக்கள் இன்னைக்கு விவசாய தொழிலாளி அதிகமாக நிறைந்த பகுதி. அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு பல பேருக்கு வீட்டு மனை இருக்கும், அவர்களாம் கூரை வீட்டில் இருப்பீங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு புதிதாக கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற இந்த பகுதி மக்களுக்கு அவர்களுக்கு வீட்டு மனை இருந்தோ கூரை வீட்டில் வசிப்பாங்க, அவர்களுக்கு கான்கிரீட் வீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும். அதே போல அந்த ஏழை மக்களுக்கு வீட்டு மனை இருக்காது, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடியிருப்பதற்கு வீட்டு மனை இருக்காது. இந்த வீட்டு மனை இல்லாவிட்டாலும் அரசாங்கமே வீட்டு மனைக்கு உண்டான தொகையை கட்டி தனியாரிடம் வந்து நிலத்தை வாங்கி அவளுக்கு கான்கிரீட் வீடு அற்புதமாக கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கடைகளுக்கும் தள்ளாதிமா அப்படி நில்லுங்கம்மா. ரேஷன் கடையில் எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசு 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 எல்லா பொங்கலும் எல்லா குடும்பத்தையும் கொடுத்தோம்ல. அதே போல பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லா குடும்பத்தையும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலை கொடுத்தாங்க. இந்த திமுக ஆட்சியில் வந்தா
ரெண்டும் சில இடத்துல கொடுக்கல. ஒரு இடத்துல வேட்டி கொடுத்தா ஒரு இடத்துல சீலை கொடுக்கல, ஒரு இடத்துல சேலை கொடுத்தா ஒரு இடத்துல வேட்டி கொடுக்கல. ரெண்டுமே கொடுக்காத ஒரே அரசாங்கம் திமுக அரசு. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்ந்த பிறகு தை பொங்கல் என்று விலையில்லா வேஷ்டி விலையில்லா சேலை உரிய நேரத்தில் கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தீபாவளி பண்டிகை போது எல்லா குடும்ப அட்டைக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் நல்ல சேலை, தரமான சேலை கொடுக்கப்படும். அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேணும். ஆனா அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை. பல்வேறு வேலையின் காரணமாக, வேலை பலுவின் காரணமாக அதிகமா கல்வியில கவனம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டிருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக ஆட்சியில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள். ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் இன்றைக்கு டாக்டர் ஆகிறாங்க. இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. அது மட்டும் இல்ல, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்க நாங்க கொண்டு வந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு யாராவது நோயாய்ப்பட்டா அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். அது இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. அரசியல் கால் பிடிச்ச காரணமா அதை மூடு விழா செய்து விட்டார். இதுதான் திமுக சாதனை. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும், ஆட்சி அமைக்கும். அப்பொழுது இப்பொழுது மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி தொடரும். இப்பொழுது 2000 அம்மா மினி கிளினிக் இருப்பதை 4000 அம்மா மினி கிளினிக்காக உயர்த்தப்படும். ஏழைகளுக்கு எங்கெல்லாம் நோய்வாய்ப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அங்கே சிகிச்சை அளிப்பதற்காக 416 நடமாடும் மருத்துவ குழு வாகனத்தின் மூலமாக சென்று அங்காக சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாரு? நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின். முதல் அவர் உடம்பு பார்க்கட்டும். அவரே உடம்பு சரியில்லை, போய் மருத்துவமனையில் இருக்காரு. நலங்காக்கும் ஸ்டாலின் எப்போ? 4 வருஷம் கழிச்சு, இன்னொரு 8 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு முன்பு. இப்பதான் அவருக்கு நாணவதை வந்திருக்குது. மக்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வைத்தியம் பண்ணலான்னு. இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மருத்துவ முகாம் நடத்தி மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதாவது ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மூலமாக ஒவ்வொரு வாரந்தோறும் வியாழக்கிழமை 385 முகாம் அண்ணா திமுக ஆட்சியில் நடத்தணும். அதில் மட்டும் ஒரு மாதத்திற்கு 1540 முகாம்கள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு 16 வகையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம். பேரை மாற்றி வச்சு மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அங்கேயே நல்ல தரமான சிகிச்சை அளிக்க என்பதற்காக 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டு அதிகமாக மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது நோயாய்ப்பட்டா மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அங்கே பெட்டு, அங்கே எல்லாம் படுக்க வசதி செஞ்சு அங்கே இருக்கின்ற நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஒரு திட்டமாவது
இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு 50 மாத காலத்தில் இப்படி ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த சரித்திரம் உண்டா? அத்தனையும் பொய், அத்தனையும் நாடகம். இன்றைக்கு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் முக்கியம். திரு கருணாநிதி, அப்புறம் திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்படித்தான் குடும்பத்திற்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். வீட்டு மக்களை மட்டும் சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் தொடர வேண்டும். அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் யாரு? உங்களுக்கு இப்பதான் இது மாதிரி விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா கொண்டாந்து உங்ககிட்ட காட்டி இதுல 46 பிரச்சனை இருக்குதான் மக்களுக்கு. இப்பதான் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குது. நாட்டு மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதாக 4 ஆண்டு கும்பகரண போல தூங்கிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வருகின்ற பொழுது இந்த 46 பிரச்சனை இருக்குதுன்னு இந்த விளம்பரத்தார் எடுத்துட்டு வீடு வீடா வந்து அதிகாரி வந்து உங்கள்கிட்ட விசாரிச்சு அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறையிட்டு சொல்லி நிவர்த்தி செய்வாங்களாம். இது நடக்குமா? இன்னும் இருக்கிறதே 7 மாசம். 4 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 50 மாத காலம் இந்த ஆட்சி வந்து உருண்டோடி விட்டது. அப்பெல்லாம் மக்களை பார்க்கல, வீட்டு மக்களை மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்த முதலமைச்சர் அடுத்த ஆண்டு தேர்தலை மையமாக கொண்டு மக்களை ஏமாற்றி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கிறாங்க. யாரும் நம்ப வேண்டாம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட அடுத்தது இன்று இதெல்லாம் இது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நான் ஏற்கனவே அண்ணா திமுக, நாங்க திமுக பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அண்ணா திமுக என்ன செஞ்சது, திமுக என்ன செய்யல, திமுக ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் என்று சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அண்ணா திமுக அறிவிக்கப்பட்ட திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, இதையெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு வரோம். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்குது. அவர்கள் எதை பற்றியுமே பேசுவதில்லை. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகுது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இடது கம்யூனிஸ்ட் கட்சி ஏதாவது இந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தியிருக்காங்களா? இல்ல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்களா? இன்றைக்கு மௌனமா இருந்துகிட்டு என்னை பற்றி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நீங்கள் எத்தனை போராட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறாரு. அவரிடத்தில் சொல்றோம், அண்ணா திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி இருக்குது. நீ பாத்தீங்கன்னா 122 போராட்டம் அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம் போராட்டம், 122 ஆர்ப்பாட்டம் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்தி இருக்கிறோம். நீங்க திமுக ஆட்சி இன்னைக்கு விவசாயிகளுக்கு விரோத ஆட்சியா செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகளா தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கடன் பெறுந்தாங்க, எளிமையா கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக ஆட்சியில் சிபில் ஸ்கோர் என்ற ஒரு விதியை புகுத்தி பல்வேறு ஆவணங்கள் கொடுத்தால்தான் பயிர்கடன் கிடைக்கும் என்று ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவசாயிகள் அலக்களித்தாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற போது அங்க இருக்கின்ற விவசாயிகள் இந்த குறைபாட்டை சொன்னாங்க. பாரத பிரதமர் திருச்சிக்கு வந்த பொழுது அவரிடத்தில் மனு கொடுத்த உடனடியாக சிபில் ஸ்கோர் ரத்து செய்யப்பட்டது என்று அடுத்த நாளே தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை வெட்டிட்டாங்க. நான் டெல்டா மாவட்டம் திருவாரூர் இருக்கும் போது திரு சண்முகம் அவர்கள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர்கள் திருத்துறைப்பூண்டியில் இருந்தார். அங்க டெல்டா மாவட்டத்துக்கு போனீங்க, அப்ப விவசாய குறைகளை கேட்டு இதற்காக போராட்டம் நடத்தது உண்டா? உண்டுங்களா? இல்ல விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியிருக்காரா? இந்த ஏழை மக்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் இருக்காரா? இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்துட்டு, அரிசி விலை உயர்ந்து போச்சு. அதிமுக அரசு, அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சியில் சுமார் 40% அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. இப்படி ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுறாங்க. அதற்காக இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் போராட்டம் நடத்தியிருக்கிறாரா அரசாங்கத்தை? இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள்
சென்னையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்திலே போய் கலந்துக்கிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தீங்க. தேர்தல் அறிக்கையிலையும் தூய்மை பணியாளர் கோரிக்கை ஏற்கப்படும் என்று அந்த வாக்குறுதியில் கொடுத்தீங்க. இப்போ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதை ஸ்டாலின் கண்டுகொள்ளவில்லை. ஒருவர் கண்ணீரோடு வலைதளத்தில் அந்த செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கின்றது. இதற்கு ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் போராட்டம் நடத்துறாரா? 5 நாட்கள் தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கழுத தேஞ்சு கட்டர்பான கதையாத்தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட தேடி தேடி பார்க்க வேண்டியதா ஆகி போச்சு. ஆக திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க. அப்போ பேட்டி கொடுக்கும் போது திமுக ஆட்சியில் 98% அவள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. அவர்கள் அறிவித்த திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கைகளுக்கு 98% நிறைவேற்றப்பட்டதா சொன்னாங்க. அப்ப கேள்வி கேட்கும் போது எங்க 98% நிறைவேற்றினாங்க அப்படின்னு நீங்களே எடுத்து கேள்வி கேட்டீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு திமுக பற்றி விமர்சனம் செஞ்சா இவர்களுக்கு ஏன் கோவம் வருது? கிராமத்தில் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி ஏறுமாங்க. தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுவாங்க. அப்படி திமுக பத்தி அண்ணா திமுக கட்சி சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஏங்க கோபம் வருது? உங்களுக்கு ஏங்க எரிச்சு போடுறீங்க? திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே, உங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களிடத்திலே ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாம் மக்களுக்காக பாடுபட்டாங்க. இப்ப இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கூட்டணிக்காக கூவிக்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் நிலைமை. திரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், நீங்க மக்களை பற்றி சிந்திங்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை உணருங்கள். அதை நீங்கள் செயல்படுத்தினால்தான் உங்களை மக்கள் மதிப்பார்கள் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதோட நான் வரும்போது அங்கே எலுமிச்சை சாகுபடி செய்த அந்த விவசாயி எல்லாம் நம்ம ஒரு மார்க்கெட்டில் விற்கிறாங்க, புளியங்குடி மார்க்கெட். அதில் இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் அதை விளைவித்த அந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் அங்கே கொண்டாந்து விற்பனை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 25 லாரியில் அங்கே இருக்கிற எலுமிச்சம்பழம் விற்பனை ஆகுதா சொன்னாங்க. அங்கே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் அங்கே நம்ம எலுமிச்சை சாகுபடி சிட்ரஸ் ஆராய்ச்சிகளையும் 2015 அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது வன்னிக்கோணத்தில் அந்த ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. அங்கே ஒரு அந்த எலுமிச்சம்பழத்திலிருந்து ஜூஸ் ஃபேக்டரி ஒன்று அமைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த திட்டம் நிறைவேறும். அதே போல எலுமிச்சம்பழத்தை கெடாம இருக்குது குளிர்பதன கிடங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதையும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் ஏற்படுத்தப்படும். ஏற்கனவே அதிமுக ஆட்சி பொழுது இந்த அறிவிப்பு வெளியிட்டோம். துரதிருஷ்டவசமாக அதிமுக ஆட்சி வர முடியல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களோட ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அப்பொழுது அந்த விவசாயிய கோரிக்கை நிறைவேற்றப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, தம்பி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கடன்லாம் நம்ம தலையில தாங்க வந்து விடியுது. எல்லாம் வர்றீங்க, கூட்டத்தை பார்க்குறீங்க, போகிறீங்க. சிந்திச்சு பாருங்க. 4,38,000 கோடி கடனை வாங்கி கடன்காரர் ஆகிட்டார் நம்மளையெல்லாம். இந்த கடனை எப்படி கட்ட வேணும்? வரி போட்டு தான் கட்ட வேணும். வரி யார் மேல போடணும்? உங்க மேலதான் போட்டோம். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? 4 ஆண்டுல 4,38,000 கோடி, 2025-26 1 லட்சம் கோடி கடன் வாங்கினு அறிவிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இதை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்க வக்கு இல்ல. நம்மளை பத்தி பேசுறார். ஏப்ப இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தார்?
ஏழை மக்களுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாரியா? இல்லது பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் நன்மை பெற்றிருக்காங்களா? எதுவுமே இல்லை. கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, திட்டம் எதுவுமே வரல. மக்களுக்கு சந்தேகம். ஆக இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, அதே போல நீ கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த ஏழை மாணவனையும் திறமையான மாணவனாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். ஒரு லேப்டாப் 12,500 ரூபாய். 2011 2021 வரைக்கும் 10 ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்து திறமையான மாணவராக உருவாக்கி கொடுத்தது அண்ணா திமுக அரசு. அதற்காக 7,300 கோடி நிதி ஒதுக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டார்கள். மீண்டும் உங்கள் துணையோடு உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த லேப்டாப் தொடர்ந்து வழங்கப்படும். கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் ஓராண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. ஓராண்டு மக்களுக்கு வருமானம் இல்ல, அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. அண்ணா திமுக ஆட்சி விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அந்த ஓராண்டு காலம் ரேஷன் கடையில் அனைத்து ரேஷன் அட்டைதாருக்கும் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம். இந்தியாவிலேயே ஓராண்டு விலையெல்லாம் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம் இல்லைங்க? கொடுத்தோம்ல, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப அப்படி ஏதாவது ஒரு மாசமாவது ரேஷன் கடையில் மக்களுக்கு இலவசமா உணவுப் பொருள் கொடுத்திருக்காங்களா? ஓராண்டு கொடுத்தோம். அந்த கொரோனா காலத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை இருக்கின்ற முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு சுட சுட நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் உணவு கொடுத்தோம். அந்த ஏழை மக்களுக்கு சுட சுட கொரோனா காலத்தில் ஓராண்டு உணவு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எல்லா அம்மா உணவகத்திலும் ஓராண்டு நம்முடைய ஏழை மக்களுக்கு எந்தவித கட்டணம் இல்லாம இலவசமா உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஏழைகளுக்கு துணை நின்று ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதோட கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டது. பள்ளியிலே மாணவர்கள் படிக்க முடியல, கல்லூரிக்கு மாணவர் போக முடியல, அங்கேயும் படிக்க முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பள்ளியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு, அதோட ஆன்லைன்லேயே தேர்வு, அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. மாணவர்களுக்கும் இந்த ஆட்சியில் அவர்கள் நினைத்ததை முடித்தது கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதே போல நான் மறந்தாலும் பெண்கள் மறக்கல. அண்ணா திமுக நான் ஏற்கனவே சொல்லியாச்சு நினைக்கிறேன், சொல்லிட்டு. அதாவது அம்மா இருக்கின்ற பொழுது ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் அந்த திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை காரணமாக திருமணம் தடை போட்டது. அந்த தடை நீக்க விடுவதற்காக அந்த திருமண வயதை எட்டுகின்ற பொழுது திருமண உதவி திட்டத்தின் கீழ் 25,000 50,000 திருமண உதவித்தொகை கொடுத்து தாலிக்கு தங்க 1 பவுன் கொடுத்தாங்க. இன்னைக்கு பவுன் 75,000 ரூபாய். அண்ணா திமுக ஆட்சி வரை 6 லட்சம், அந்த 6 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அண்ணா திமுக அரசு. 6 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் திருமண உதவி, தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு.
மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களோட துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது திருமண உதவி திட்டம் தொடரும். அதே போல நம்முடைய பெண்கள் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் வேலைக்கு போக முடியும். அந்த பணி முடிஞ்சோடனே வீடு திரும்ப வேண்டும் என்பதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் மானியத்தில் வாங்கி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. நாங்கள் 3 லட்சம் பேருக்கு அந்த அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சி மணந்தவுடன் இந்த நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையில கொடுக்கப்படும். இன்றைக்கு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட மாவீரர் மாமன்னர் பூலித்தேவர் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது அதிமுக ஆட்சி. வாசுதேவநல்லூர் தொகுதியில் புதிதாக 3 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டது. வாசுதேவநல்லூர் தொகுதியில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் சாலை பணிகள், விரிவாக்க பணிகள், தரமற்ற பாலம், உயர்மட்ட பாலம் என்று அமைக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறைக்கப்பட்டது. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி புளியங்குடி நகராட்சிக்கு தினந்தோறும் 70 லட்சம் லிட்டர் குடிநீர் கிடைக்கும் வகையில் புதிய கூட்டு குடி திட்டத்தை கொடுத்து இந்த மக்களுடைய குடிநீர் தாகத்தை போக்கியது அதிமுக ஆட்சியில். வாசுதேவநல்லூர் தீயணைப்பு நிலையத்திற்கு சுமார் 1.25 கோடி செலவில் புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். சிவகங்கை மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு ரூபாய் 2 கோடி 60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. தேர்தல் வாக்குறுதி 84 அளிக்கப்பட்டவாறு தமிழ்நாடு கேரள அணையிலிருந்து எல்லையில் அமைக்கப்பட்டுள்ள செண்பகவழி தமிழகத்துக்கு நீர் பங்கீடு அமைக்கப்பட்ட கன்னிகா மதகு கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதன் விளைவாக தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் வராத பல ஆண்டுகளாக நின்றுவிட்டது. இந்த மதகு சீர் செய்யப்பட்டதால் தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 40,000 ஏக்கர் நிலங்கள் வளம் பெறும் என்று கடந்த 30 ஆண்டு காலம் இந்த மாவட்ட விவசாயிகள் இந்த பிரச்சனைக்காக போராடி வருகிறார்கள். கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி கன்னிகா மதனை சீரமைக்கும் பணி முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்படும் என்று திமுக வாக்குறுதி கொடுத்தது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காணப்படும். புளியங்குடி பகுதியில் புதிய எலுமிச்சை குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த விவசாயியுடைய கோரிக்கை, அங்கே இருக்கின்ற வியாபாரிய கோரிக்கை ஏற்று இங்கே எலுமிச்சைக்கு குளிர்பதன கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.